மெனி மோர் டு கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் KadhaiShortsன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வேட்டையாடுற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் யோசிப்பேன், வேட்டையாடுறத வரைகிறானா வரைஞ்சவன் வந்து கண்டிப்பாக அதுக்கு அது போயிருக்க மாட்டான் வேட்டைக்கு. அவன் தான் பெரிய சோம்பேறியாக இருப்பான். ஓரமாக வந்து வேட்டையாடுறானுங்களா, சரி வரைவான்னு சொல்லிட்டு வரைவான். ஸோ மிகப்பெரிய சோம்பேறிக்காத ஆர்டிஸ்ட், அதை பயங்கர ஒரு பெருமையாக அதை சொல்லுவேன். ஆண் இயக்குனர்கள் வந்து நிறைய பெண்கள் கதைகளை சொல்லியிருக்கீங்க, அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் பெண்ணோட பார்வையும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் என்ன சிந்திக்கிறோம், நாங்கள் வந்து எதை வந்து மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், எதை வந்துட்டு நாங்கள் அடையணும்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த குறைப்பள்ளியும் கவிதாவும்ல நான் கொண்டு வந்திருக்கேன். Hitchcock சொல்வார், the length of a film is directly proportional to the pressure in the urinary bladder of the person watching அப்படின்வாரு. அப்போது நீ உலகத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லெங்க், நான் ஐம் டாக்கிங் அபவுட் டியூரேஷன். ரோகிணி சொன்ன போல் 1.5 நிமிஷம் இந்த திருக்குறள் பாருங்கள், இந்த குரல் குறில் அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் ஜென்ரலாகவே ஒரு 2 hours ஃபிலிம் நம்ம மட்டும் ஏன் 2.5 hours 3 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் நம்ம ஊரில் உண்டி தான். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னா அவன் கதையை எழுதியிருக்கான்னு அர்த்தம். பிகாஸ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் த ஸ்டோரி அட்லீஸ்ட் த செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரையும். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா, ஆனால் நம்ம கதையை எழுதலைன்னு அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் audience are ready to listen to your story for that 1.5 hours or 1 hour 50 minutes after the interval, which goes to say the entire 1 hour is a waste of time. Maximum build up a story. அப்போ குறுகி வந்து இந்த இன்டர்வல் அப்படிங்கிற விஷயம், இந்த இருட்டுங்கிற விஷயம், இந்த பெய்டு சீட்டுங்கிறது இது ஒன்லி entertainment or only product in the world which is bought without refund is cinema. Welcome to KadhaiShorts. Kutti Series. Our North Star has always been to create vertical cinema. We believe the next generation of storytellers will not wait for the industry. They will build within it. And KadhaiShorts will be one of the places where that happens. This is not just a platform, it's a movement. And we are just getting started. கதையில் வர கேரக்டர் யூஸ் பண்ணுற ஒரு பைக்கோ, இல்லை ஒரு குடும்பம் சூஸ் பண்ணுற ஒரு ஹாஸ்பிட்டலோ, இல்லை சூஸ் பண்ணுற ஒரு வீடோ நம்ம பிராண்டோட கதையோடு சேர்ந்து வரலாம். ஸோ இதுதான் KadhaiShortsல ட்ரை பண்ண போகிறோம். வெல்கம் டு தி நியூ வேவ் ஆஃப் ஸ்டோரி லெட் பிராண்ட் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் KadhaiShorts. ஸோ ஒன் திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னதுன்னா, இந்த டேலண்டட் பீப்புள் வந்து டோன்ட் லேக் இன் கிரியேட்டிவிட்டி, தே லேக் இன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு கடந்து போகாமல் இப்போவே யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்கள் கதையை எழுத ஆரம்பிங்க. வாங்க நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம். தேங்க்யூ. ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து இவர் தான் வந்து இன்டர்நெட் உலகத்தின் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டா அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப அடக்கமாக ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நான் தான் ஒரிஜினல் கேங்ஸ்டா அப்படின்னு சொன்ன நமது அண்ணன் விஜய் வரதராஜ் அவர்களை மேடைக்கு சில வார்த்தைகள். இது என்னன்னா, இது மைக்ரோ ட்ராமான்றாங்க, இதோக்கு வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்க ஷூட்லேருந்து அவசரமாக. ஜிவி தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணார், ஆனால் இது மாதிரி ஒன்று இருக்குன்னு, நீ என்ன வேணால் கொடுறா நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபார்மேட் வந்து ரொம்ப புதுசு. முதல்ல நான் ரொம்ப வருஷமாக ஆன்லைனில் இருந்தனால ஆன்லைனோட எவல்யூஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். யூடியூப் பார்த்துருக்கோம், அப்புறம் இன்ஸ்டா பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக் வீடியோஸும் வந்திருந்தோம். எனக்கு எல்லாமே ஒன்று தான். இது வந்து எது மேலே கீழே சின்னது பெருசுன்றது நான் வந்து மொத்த என்டர்டைமே ஒரு இதுவாக தான் பார்க்க, ஒரு ஆர்ட் ஃபார்மாக தான் பார்க்குறேன். அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தான் வந்தேன். அதை நான் இப்படி வச்சுருந்தேன் கதையை, அது இப்படி மாற்றிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசா பாதி வெட்டிட்டேன், அவ்வளோதான் சொல்கிறீங்க. எத்தனை பேர் வந்து அடுத்து KadhaiShortsக்காக கிரியேட் பண்ணணும்னு உங்களது பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. இன்னொரு நல்ல வான்கோ பற்றிலாம் பேசி ஏதோ தத்துவம்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக நாலு சொல்லுங்கண்ணா இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு. இன்ஸ்பைரிங்காவா? கிரியேட்டர்ஸ்க்கா? இவங்களுக்கா? எனக்கே டெய்லி தேவைப்படுது மோட்டிவேஷன் கோட்டெல்லாம். எப்படி இருந்தது இந்த ஷார்ட்? இல்லை, இந்த ஃபார்மேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கதை தான். முதல்ல நம்ம ரொம்ப ஆதி காலத்தில் நெருப்பை மூட்டிட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு நைட்டை உட்காந்துட்டு கதை சொல்லுவோம். நான் நீங்கள் போனேன், ஒரு சின்ன வேட்டையாடினேன். அந்த காலத்தில் அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வேட்டையாடுற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் யோசிப்பேன், வேட்டையாடுறத வரைகிறானா வரைஞ்சவன் வந்து கண்டிப்பாக அதுக்கு அது போயிருக்க மாட்டான் வேட்டைக்கு.
அவன் தான் பெரிய சோம்பேறியாக இருப்பான். ஓரம் பக்கம் வேட்டையாடுறானுங்களா, சரி வரைவான்னு சொல்லிட்டு வரைவான். ஸோ மிகப்பெரிய சோம்பேறி கதை ஆர்டிஸ்ட், அதை பயங்கர ஒரு பெருமையாக அதை சொல்லுவேன் நான். ஸோ அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. நான் ஒரு பெரிய யானையை கொன்னேன், பெரிய ஒரு வேட்டையை ஒன்று ஆடினேன், ராஜா யார் தெரியுமா, அவன் சுடுதண்ணிலே கையை விடுவான், ஒன்று சும்மா விட மாட்டான்டான். அந்த மாதிரி அது வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வெறும் வாய் வழி கதையாக ஆரம்பித்து ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஃபார்மேட் மாறினாலும் கதை சொல்கிறது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்க. ஸோ அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக இது ஸ்க்ரீனுமே இல்லாமல் வெறும் ஏஐயில் கூட வர ஆரம்பிக்கும், கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும், எதுவுமே நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டே போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்தாலும் ஜனங்க இந்த ஸ்டோரி பார்க்குறத விட மாட்டாங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. நன்றி அண்ணா. பேனிக் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பேச்சுலர்ஸை ஒரு ஸ்லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்களா? ஆமாம், நான் ஒரு சீரியஸ் ஒன்று படிக்கிறோம் நாங்கள். இது சூப்பர் பேச்சுலர்ஸ்னு ஆண்களுக்கான சீரியஸ். இவங்களை தாண்டி வரதுக்குள்ளே பெரிய கடுப்பாக போயிடுச்சு. ஒவ்வொரு வரியாக படிக்க, அதெல்லாம் படிக்காதீங்க ரம்யா, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவரை கெஞ்சி எடுத்து அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நன்றி. சப்போர்ட் பயங்கரமாக பண்ணாங்க, யாரும் எங்களை எதுவும் பயங்கரம் தொல்லை பண்ணலை, அதுவே பெரிய விஷயம். எங்களை அப்படியே விட்டாலே ஒழுங்காக எடுத்துருவோம். அதனால் டீம் எல்லாமே வந்து உட்காந்து ஜாலியாக எங்களுக்கு நீங்கள் வந்து இது குடிங்க, ஜூஸ் குடிங்க, நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி ஏமாற்றி எல்லாரையும் எடுத்துட்டோம். ஸோ நல்லா வந்திருக்கு, நீங்களும் பாருங்கள். ரொம்ப நன்றி. ஆடில் வந்து எங்களோட தமிழ்லாம் வருது, ஜாலியாக இருக்குது பார்க்க. வீராக் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நன்றி. யூத்துக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது அந்த மாதிரி, இல்லை கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம டெலிவிஷன் சீரியஸில் பார்த்தோம்னா நாகா சார், பாலச்சந்தர் சார், பாலுமேந்திரா சார், so many people who are phenomenal filmmakers have embraced other forms of visual storytelling because that opens spaces for stories that are otherwise not told. அந்த வரிசையில் ரோஹிணி மேம் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு 1990s உள்ள ஒரு ஷார்ட்டை இந்த வெர்டிக்கலுக்காக அடாப்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க. நைட்டு 2:30 மணிக்கு நான் அதை பார்த்து முடித்தேன். ஐ கால்ட் மேம் அண்ட் செட், மேம் இது எனக்கு வந்து தலைக்குள்ளே ஒர்க் ஆகுது, இந்த ஸ்க்ரீனுக்கும் எனக்கும் நடுவில் நாட் எவ்ரி திங் இஸ் செட், what is happening is inside the head. And Abdur was talking about how in the office when people watch, there was a lot of debate after watching Rohini ma'am's work. Aval is equal to Avan? Question mark? Yes ma'am, I would like to invite you on stage to finish. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இன்னைக்கு அதிகமாகவே சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சினிமாவுக்குள்ளே அப்படியே என்னை தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னா, நீ போய் கற்றுக்கோ, நீந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், எல்லாமே கற்றுக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்போ நான் வந்து நானாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையாக நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நானாக தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாபில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்டில் 6 லாங்குவேஜஸில் என்னுடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, மை மூவி ரிலீஸ்டு டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ரிஷிக்கு தெரியும், அவங்களுடைய பொண்ணும் மாறன் அவர்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸில் படித்தவங்க, அதனால் இன்னும் அதிகமான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டு ஜிவி வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தோணுச்சுது. ஏன்னா கதை நம்ம சொல்ல போகிறோம், எங்கே இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போகிறோம். அது எங்கேஜிங்காக சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ளே இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டாக இருந்தால் என்ன? ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்சி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைமில் இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 கதை சொன்னேன். அதில் வந்து இந்த கதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதை ஏற்றுக்கிற ஒரு சமூகமாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படிங்க கொண்டு வர முடியும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இது ரொம்ப வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், இதில் கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
ஜிவி வந்து இவங்க உடனே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை எழுத 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 பேச 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்றது. அதுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதில் பேசியிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சுழிச்சிட்டாங்க, ரொம்ப ஃபெமினிசம் பேசுகிறீங்கன்னு. ஆக்சுவலாக இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் குவெஸ்டன் மார்க். அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதில் கூட என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தெரியும். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லாரையும் அப்படின்னு. ஸோ இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு என்ன, இந்த ஃபார்மேட்டில் இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமாக இதை பார்த்தேன் நான். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையாக இருந்தது எனக்கு. ஆஸ் எ ரைட்டர் ஐ ரியலி, எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸை நான் பார்க்க ஆரம்பித்த போது இந்த ஃபார்மேட் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஹுக் இருக்குது. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே போகலை அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்மை தான் சொல்வேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம். எல்லாமே ஃபில்ம் தான். இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர், இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவாக இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிக்கல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமாக பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம். லைக் யூனோ we have to create a lot of ambience என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்ஃபார்மென்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டாக பட்டுச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அன் ஆக்டர் டு அக்செப்ட் அ வெர்டிக்கல்னு தோணுச்சு. பிகாஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் இதுவாக பட்டுச்சு. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஜஸ்ட் பிகாஸ் தே செட் யூ கேன் கோ அஹெட் அண்ட் you say whatever you want to, the way you want to. ஆனால் இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டர்ஸ் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ். குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லக்ஷ்மி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே, சத்யா மருதாணி, ஷிமோர் மாதிரியெல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க. தே மேட் தி ஹோல் ஸ்டோரி கம் அலைவ் வித் தேர் ஐஸ் ஃபர்ஸ்ட் and their performance and they are being there and you know, thank you so much. இந்த மேடையில் நான் வந்து நிக்கில பார்க்கும்போது சொன்னேன், இது ஃபஸ்ட்டு மேடை எனக்குன்னு. ஆஸ் அ டைரக்டர் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேடையை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கதை ஷார்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு மது சார்க்கு நன்றி சொல்கிறேன். கௌதம், பிராடி, ஆஃப்கோர்ஸ் தேவர் ஆல் தேர். பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர், இதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், மார்க், சச் எ பியூட்டிஃபுல் மியூசிக். நீங்கள் அது பாட்டு கேட்டீங்க, போடுறீங்களா பாட்டு? ஓகே, சரி, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ மை ஆர்ட் டைரக்டர் அஃசல் அண்ட் கேமராமேன் ராஜேஷ், ஃபென்டாஸ்டிக். அவங்க பார்க்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. வித்தவுட் த டீம் ஐ வுண்ட் ஹவ் அச்சீவ்டு திஸ் அப்படின்றதும். அண்ட் மெனி மோர் டு கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி
ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கதை ஷார்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நித்யா, ஷீ ஹெல்ப்ட் மீ வெல் ரைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிரேட் கோயிங். தேங்க்யூ. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். Good evening, everybody. Very happy to see Rohini after a long time. Raghuran was my classmate. நான் 3 வருஷம் இந்த சத்யஜித் ராய் படம் ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன். அப்போ வந்து ரகு ஃபஸ்ட் இயரில் என்னுடைய கிளாஸ்மேட். வி யூஸ் டு ஆர்கியூ அ லாட். சண்டை போடுவோம் ஆன் மெத்தட் ஆக்டிங்கு. ராபர்ட் லூயிஸ், எலியா கசான் போட்டு சண்டை போடுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஷி ஹஸ் ஆக்டட் இன் ஒன் ஆஃப் மை டான்ஸ் ட்ராமாஸ். A person born with grace. தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறது பொய். You were born for acting, you were born for these things. And I'm happy, but at the same time not happy. It took such a long time for you to get an inauguration like this. You are at least 30 years behind schedule for your talent. But I think this will be a very beautiful beginning for you. So wish you a great life ahead with this KadhaiShorts. அப்புறம் வந்து ரோஹிணி என்ன சொன்னாங்க, அவன் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க்கு இல்லை, அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க் ஈக்குவலாக அப்படிங்கிறது தான். ஃபீமேல் என்றைக்குமே மேல். அதுக்கு ஒரு கிளாப்ஸு. அப்படியே கிடையவே கிடையாது. அப்படியே கிடையாது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ஆல்வேஸ் பீன், யூ ஒன்லி நோ ஹிஸ்ட்ரி ஒன்லி தென் யூ நோ ஹவு கிரேட் விமன் ஹாவ் ஆல்வேஸ் பீன். இங்கே வந்து 1.5 அடி அப்படிங்கிறது ஏன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி பாருங்களேன். திருக்குறள் 1.5 அடி, அது 1.5 நிமிஷம். ஸோ இதுக்கு வந்து நம்ம குரல் குரில் அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலாம் உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு. இல்லை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் இது கடிவாளம் ஷார்ட்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் வெர்டிக்கல். குதிரை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஃபேமஸான ஒரு அனிமல். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து பேசும்போது ஒரு சின்ன ஆதங்கம் தெரியுது. வி டோன்ட் ஹாவ் டு மேக் அ மூவி வித் தீஸ் ஷார்ட்ஸ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப். நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து மூவியாக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு லாரியில் பைக்கை பார்க் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி. பைக் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அப்படின்னு தோணுது. இந்த ஷார்ட்ஸ் ஹாவ் தேர் ஓன் திங். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நானாக பேசினேன்னா எல்லோரும் டைம் ஆச்சுன்னா வாட்ச் பார்ப்பாங்க. நான் பேசும்போது கேலண்டர் பார்ப்பாங்க. பட் ஹேவிங் செட் தட், விமன் ஆர் ஜென்ரலி சப்போஸ் டு பி டாக்கிங் எ லாட். அதான் ஏன்டா தாய்மொழின்னு பேர் வந்ததுன்னா தந்தையை பேச விட்டாதானேன்னுவான். பட் ஷார்ட்டாக சொல்லு அபவுட் விமன் ஆர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு போய் உட்காந்துட்டான். ஐ டோன்ட் நோ how many of you got it. So they are generally speaking அப்படின்ற மாதிரி. இது ஷார்ட்டாக சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இடரும், சில விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாது. பட் த சார்ம் இஸ் இன் த ஜெம் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இந்த கதை ஷார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபவுண்டர் மிஸ்டர் கரண் தயாநிதி மாறன் அவர்களுக்கு நான் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ் இதை பார்க்க வேண்டும். பிகாஸ் ஃபார் ஹேவிங் பயனீர்ட் வெரி நியூ வெஞ்சர். ஏன்னா அவங்க தான் பயனீர். அந்த ஃபேமிலி ஹேஸ் பயனீர்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் த ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஜீவி பேசிக்கலி அறிவு ஜீவி. He goes for a research work for every small minute things. So we have fought a lot and then we go a long way as friends. அப்புறம் இந்த இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து வந்து என்ன தோணுதுன்னா, I was told that about 500 plus micro dramas are being made right now under production அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சி வந்து close to 9 hours a day they are spending on this small mobile screen, which is not a good sign, but then that is the statistics. India's age 15 to 21, 5 to 6 hours minimum they spend on mobile watching. This has affected their brain in a different way. So when you make shots, அந்த ரீகாலிபரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கின்றது. எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது. ஸோ இந்த மொபைலில் first the internet access na first hand goes to the mobile for internet access, not so much the comp of late.
அப்போது 2500 கோடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க இந்த மைக்ரோ ட்ராமாஸ் மட்டுமே. 2500 crores இண்டஸ்ட்ரி, 100 million viewers, binge watch 100 episodes, mini episodes every day. So இதில் revenue projection for India alone is around $8 billion. China is already in $7 billion now. I'm talking about the China 7 billion market cap, இந்தியாவில் 8 billion revenue கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் தான் we are delving now. It's huge. We take it from China, but then it's நாளை இதுதான் நாளை அப்படின்னு டைமாக சேர்த்து குறியாக சேர்த்து பெருசாக காக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள்லாம் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய லாஸ்ட் மீட்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் ரோஹிணி, அப்புறம் நம்ம அல்ஃபான்ஸ்ல எல்லாம் பேசினது. ஒரு 1.5 hours பார்த்தேன் நான். ஐரன் என்னென்னா வர்டிக்கலை பற்றி பேசக்கூடிய அந்த 1.5 hour வீடியோவை நான் வந்து ஹரிசாண்டல் எடுத்திருக்காங்க, நான் வர்டிக்கலாக பார்த்தேன். ஸோ அங்கேருந்து கோர்ஸ் கரெக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பார்த்தேன், அது அவ்வளோதான் வருது தமா தூண்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இந்த லெஃப்ட் டு ரைட்டு இந்த பனோரமிக் வியூவில் பார்த்து எடுத்து பழக்கமாகிறது 1 2 3 அப்படின்னு. இந்த வெர்டிக்கலுக்கு ஒன்றும் பழகி கொள்ளவில்லை. இந்த வெர்டிக்கலை வந்து there have been innumerable painters, vertical portrait painters, அது கும்பல் இருக்குது. ஹரிசாண்டலுக்கும் இருக்குது. நான் சத்யஜித்ரா கிட்ட எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் போட நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்பொழுது அவரை நான் ஏதோ ஒன்று பேசி கவுத்தேன். எதை பற்றி கவுத்தேன்னா ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் சொல்லி தான் கவுத்தேன். இட்டலியில் நியோ ரியலிசம், பட் இட் கண்டைன்ஸ் வித்தின் த ஃப்ரேம், பட் யுவர் ஃபில்ம் இஸ் நேச்சுரலிசம், இட்ஸ் லைக் எ ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் விச் சீப்ஸ் அவுட் சைட் த ஃப்ரேம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாரு. அவரை பற்றி நிறைய சோப் போட்டேன், எல்லாத்துக்கும் ஊகம்னாரு. அதில் என்ன விஷயம்னா ரேடியோஃபோனிக் மாண்டாஜின்னு பேர். வாட் யூ சி வித் இன் த ஃப்ரேம் இஸ் ஆல்சோ எ செலக்டிவ் ஃப்ரேம், வெதர் இட்ஸ் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல், பட் தெர் இஸ் சம்திங் ஆல்வேஸ் அவுட் சைடு. சத்யஜித்ரா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் திருடும்போது பத்தர் பாஞ்சலியில் மழை கொட்டும், இந்த பொண்ணு இங்கேருந்து ஓடும்போது தூரத்தில் ரயிலுக்கு சத்தம் கேட்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ வேர்ல்ட் அவுட் சைட் த ஃப்ரேம் தட் யூ சி. அங்கேருந்து ஆரம்பித்து குறுகி இன்றைக்கி நம்ம வந்து வெர்டிக்கலுக்கு வந்து நிற்கிறோம். ரோஹிணி சொன்னது போல் வெர்டிக்கல் மேக்ஸ் யூ மோர் பர்சனல். பாலச்சந்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். an interaction only between two people, அவன் அவள், இவர்களுக்கு மட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது இது வெர்டிக்கல் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓவர் ஷார்ட் அப்படின்னு இட் மேக்ஸ் இட் வெரி பர்சனல். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பாகுபலிக்கு வேணால் தேவைப்படலாம், பட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்கள் வெர்டிக்கலாக இருக்கிறதுல என்ன ஆகும்னா சில ஆக்டர்ஸ்க்கு வேலை போயிடும். இப்படி இருக்கும்போது சைடு ஆக்டர் சைடில் இருப்பான், இப்படி ஆகும்போது அவன்லாம் காணாமல் போயிடுவான். ஸோ தேர்ஃபோர் த ஃபோக்கஸ் பிகம்ஸ் இன்டர்பர்சனல் 1 2 மேக்ஸிமம் 3 அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது. ஸோ யூ நீட் டு ரைட் ப்ராப்பர்லி ஆன் தி ஹியூமன் ட்ராமாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நடிப்பை பற்றி சொன்னாப்புல நான் கமல் அவர்கிட்ட விட இந்த கேள்வி தான் கேட்டேன். ஹவ் யூ கிராஜுவேட்டட் ஃப்ரம் சாப்ளின் டு கீட்டன் அப்படின்னு. ஒரு யூல் பிரினர் ரொம்ப பிரமாதமான ஆக்டர்னு சொல்வதற்கு பேசாமல் அப்படி நிற்பார். யூல் பிரினருக்கு ராஜராஜ சோழனில் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் இஸ் இன்ஸ்பயர்ட் டீப்லி பை யூல் பிரினர்ஸ் வே ஆஃப் வாக்கிங். அப்போ அப்படி இடுப்பில் அப்படி கழிச்சு அப்படி நிற்கும்போது என்ன ஆக்டிங் சொல்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு தெரியுமா? பின்னாடி ஒரு 50 ஹெலிகாப்டர் போகணும், ஒரு 20 டேங்க் போகணும், ஒரு 100 பேர் சாகணும், அவங்க அப்படியே நின்றுட்டு இருப்பார். என்ன ஆக்டிங் இல்லைன்னு. ஸோ ப்ரொடியூசர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் so much money to give a feeling that யூல் பிரினர் இஸ் a great actor. அந்த கான்ட்ரரி அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு சிவாஜி கணேசன் க்ளோஸ்அப் வைங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். இத்தனை குண்டு வெடித்தது, அது பாய்ந்ததுன்னு அதுவே போடுறோம் நம்ம வீட்டில். engross you so much. So what I'm trying to say is from Yul Brynner we are moving to Shivaji Ganeshan. Buster Keaton silent filmலாம் பார்த்தீங்கன்னா ஸோ டைனமிக்ஸ். ஜாக்கி சானுடைய ஒரிஜினல் பிதாமகன், சாப்ளினுடைய கான்டெம்பரரி. அது வந்து நம்ம இப்போ இந்த கதை ஷார்ட்ஸில் எடுக்க முடியாது, ஆனால் சாப்ளின் எடுக்க முடியும். So we are moving from Yul Brynner to Shivaji, from Buster Keaton to Chaplin. இந்த ஒரு விஷயங்கள் வந்து makes you more personal also with people to whom you are communicating. அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்பொழுது
இப்போ நேராக நான் ஒரு ஈஃபில் டவர் எடுக்கலாம், அவன் லீனிங் டவர் ஆஃப் பீஸா எப்படி எடுப்பான்னு தெரில. ஒரு லவ் சீன் இருக்குது, சரி வெர்டிக்கல் எடுக்கிற, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் எடுப்பியா, அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில எனக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வி நீட் டு ரீஇன்வென்ட் அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த பர்சனல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிற வரும்போது, இப்போ எப்படி இந்த கதை ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெர்டிக்கல் பர்சனலாக இருக்குதோ, மூவிங்கிறது மோர் கம்யூனல், ஸ்ப்ரெட் ஓவர் ஃபார் எ லாட் ஆஃப் பீப்புள். அப்போது நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அந்த ஏசிட்டிக்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ என்னோடய ஏசிட்டிக்ஸ்லாம் எகிரிடும் அப்படியே இன் திஸ் வெர்டிகல்ஸில். அது எதுவுமே ஒத்து வராது. ஒரு இருட்டறையில் இருக்க வேண்டும், ஒரு வில்லன் எஃபர்ட்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டும், அதுக்கு 150 ரூபா டிக்கெட் கொடுக்க வேண்டும், இருட்டில் ஒரு அறையில் வெரி பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ரைவேட்டான ஒரு ஏரியாவில் உட்கார வேண்டும், ஆனால் திருவிழா கோலத்தில் எல்லோருடன் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவன் மனதில் வந்து போஸ்டரை பார்த்துட்டு சிவந்த வேழிகள்னு சொல்லி மைண்டில் கதை ஒன்று ஓடுது. ஸ்டாபோலா ராசான்னு சொல்லுவாங்க ஸ்பெயினில். இன் அ பிளாங்க் ஸ்லேட் ஈவன் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் யுவர் ஃபில்ம் தேர் இஸ் ஆல்ரெடி ஃபில்ம் ரன்னிங் இன் இஸ் ஹெட். த சேலஞ்ச் இஸ் 2.5 hours or 2 hours plus. ஹிச்காக் சொல்வார், த லெங்த் ஆஃப் எ ஃபில்ம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் இன் தி யூரினரி பிளாடர் ஆஃப் த பர்சன் வாட்சிங் அப்படின்வாரு. அப்போது நீ உலகத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லெங்த், நான் டாக்கிங் அபவுட் டியூரேஷன், ரோகிணி சொன்ன போல் 1.5 நிமிஷம் இந்த திருக்குறள் இருக்கு பாருங்க, இந்த குரல் குறில் அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் ஜென்ரலாகவே ஒரு 2 hours ஃபில்ம் நம்ம மட்டும் ஏன் 2.5 hours 3 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் நம்ம ஊரில் ஒண்டிதான். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னா அவன் கதையை எழுதியிருக்கான்னு அர்த்தம். பிகாஸ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் த ஸ்டோரி அட்லீஸ்ட் இந்த செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரையும். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா, ஆனால் நம்ம கதையை எழுதலைன்னு அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் audience are ready to listen to your story for that 1.5 hours or 1 hour 50 minutes after the interval, which goes to say the entire 1 hour is a waste of time. Maximum build up a story. அப்போ குறுகி வந்து இந்த இன்டர்வல் அப்படிங்கிற விஷயம், இந்த இருட்டுங்கிற விஷயம், இந்த பெய்டு சீட்டுங்கிறது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் ஆர் ஒன்லி ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு விச் இஸ் பாட் வித்தவுட் ரீஃபண்ட் இஸ் சினிமா. கமல்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், அப்போ நம்ம வந்து ஓசியில் படம் பார்க்க வச்சு அப்படி இருக்கணும் சார், நீங்கள் சரவணா பவன் சாப்பாடு போட்டுக்கிட்டா கூட சாப்பாடு நல்லா இருந்தது, படம் நல்லா இல்லைம்பா. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன வயிற்றுச்சல்னா என்னோட 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நீன்னு. இஸ் கிவிங் யூ யுவர் டைம், இஸ் கிவிங் யூ இஸ் மணி. தேர்ஃபோர் அவனுடைய அந்த அந்த ஓனர்ஷிப் இஸ் மச் மோர் தேன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இது இந்த ஷார்ட்டில். ஐ சி இன் சிங்கப்பூர், ஐ சி இன் மெனி ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ், விமன், ஒர்க்கிங் விமன் carry this. அவங்களுக்கு வந்து toughest day 8 hours they work so hard. அவங்களுக்கு ஒரே ரிலீஃப் பிட்வீன் ஒன் ஸ்டாப் டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு குட்டி ஷார்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இந்த ஸ்டாப் டு ஸ்டாப்புங்கிறது இட் இஸ் இன்வென்டட். தேர்ஃபோர் இன் சைனா எஸ்பெஷலி த மைக்ரோ ட்ராமாஸ் ஆர் ஸோ ஃபேமஸ் மெயின்லி பிகாஸ் இட்ஸ் தி பியூரஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஷார்ட் நேப் எடுக்கிற மாதிரி மதியானம் ஒரு 10 நிமிஷம் வந்து பவர் நேப், அந்த பவர் நேப் போல் இது பயன்படப்படுகிறது. ஸோ எண்டு யூசர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும்போது ரோஹிணி மாதிரி அவங்களுக்குலாம் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் யூ ஹவ் டு மேக் பிகாஸ் யூ ரியலைஸ் வாட் எ உமன் வாண்ட், யூ ரியலைஸ் தேர் கன்சர்ன்ஸ் மச் மோர் தென் எனி ஒன் எல்ஸ். ஸோ அந்த ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. டெமோகிராஃபிக்கலாக யாருக்கு என்ன, வி ஆல் நவ் லீன் டுவர்ட்ஸ் ஒன்லி தி 15 to 21 ஏஜ் குரூப்லேயே போயிட்டுருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்சோ ஹியூஜ் க்ரௌட் ஆன் தி அதர் சைட் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து ஆனால் எது மாறாது அப்படின்னு சொன்னால் நரேட்டிவ் மாறாது, பிகினிங் மிடில் எண்டு அது மாறாது, டியூரேஷன் மாறலாம். நீ ஒரு நிமிஷம் சொன்னாலும் பிகினிங் மிடில் எண்டு வேணும். ஒரு வாட்டி கொடாட் இஸ் த மேன் ஹூ இஸ் நோன் ஃபார் த நியூ வேவில் ஃபார் ஆன்டி நரேட்டிவ் சினிமா. ஸோ ஒரு முறை கொடாட் ரொம்ப கோலச்சு கொண்டிருந்த பொழுது தேர் இஸ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கும்பலில் கோயந்தான்னு யார் உட்காந்துருக்காங்க, ஆண்ட்ரி க்ளூஸோ உட்காந்துருக்காரு. அதாவது மணிரத்னம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கே பாலச்சந்தர் உட்காந்துருக்கிற மாதிரி. அவரே வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, மிஸ் யூ கோடா யூ சே எ ஃபில்ம் ஷுட் நாட் ஹாவ் எ நரேட்டிவ் பட் அட்லீஸ்ட் யூ அக்செப்ட் இட் ஷுட் ஹாவ் எ பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கொடாடுடைய கிளாசிக்கல் ஆன்சர், film should have beginning, middle and end, but not necessarily in that order அப்படின்றார்.
அப்படி சொன்னது கோடாரி பல வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தார். அவருக்காக தோணிய சில படங்கள் எடுத்தார். ஆனால் க்ளூசோவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னி வரைக்கும் படம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ த நேச்சர் ஆஃப் சினிமா இஸ் தட் டு என்கராஸ் யூ, டு என்டர்டெயின் யூ, டு ஐடென்டிஃபை வித் யூ, டு என்கராஸ் யூ. அப்படிங்கிற பொழுது அந்த பிகின் மிடில் எண்டுங்கிறது நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பிகாஸ் வி ஆர் பார்ன், வி லிவ் அண்ட் வி டை. அவன் தினம் அதை பார்க்குறான், டே நைட் பார்க்குறான். ஸோ பிகினிங் இந்த விஷயங்களை பேராமீட்டர்ஸை தவிர மிச்ச எல்லா பேராமீட்டர்ஸையும் நீங்கள் வந்து இன்னைக்கு காலப்போக்கில் எதுவாக இருக்கிறதோ, வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன இருக்கிறதோ அதை இவங்க டெமோகிராஃபியில் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன வேண்டும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் இல்லைம்ப, வேணுமான்னு வேண்டாம் கேட்டால் வேணும்ப. ஸோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்டுங்கிறது ஒரு பொறுப்பை ஒரு 20% சேர்த்துட்டிங்கன்னா, ஆமாம் இதுதான் ட்ரெண்ட், இதுதான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம பொறுப்பு ஒன்று இருக்குது, இது சொல்லுவோமே அப்படின்னு ஒரு உங்களுடைய கருத்தையிலும் மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் திஸ் வி ஆல் ஆஸ் நம்ம ஜிவி சொன்னது போல் ஐ ஸ்டார்டட் வித் 8-minute ஷார்ட் ஃபிலிம். அது வந்து 16 கேமரா ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்டு. ஒரு ஷாட் ராஜீவ் மேனன், ஒரு ஷாட் தங்கர் பச்சான், ஒரு ஷாட் ரவி. அது ஆளாளுக்கு ஒரு ஷாட் எடுத்தாங்க. 16 பேர் 16 ஷாட் எடுத்தாங்க. பட் தட் வாஸ் குட் enough for us in 35mm black and white to cut and edit it and show it to Satyajit Ray, make him score music for the film. அந்த பியூர் என்தூசியாசம் இருக்கு பாருங்க, அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் போன வாட்டி வந்தப்போ அருண் கார்த்திக் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை மென்ஷன் பண்ணார். தட் இஸ் ஃபிலிம் கால்ட் ஹைமத். அந்த ஹைமத்தை பற்றி நான் 1984 இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஐ சா த ஃபிலிம் 8 hours ஒரு நாள், செகண்ட் பார்ட் 8 hours நெக்ஸ்ட் டே, 16 hours ஃபில்மாக நான் பார்த்தேன் அந்த படத்தை. I consider after those 2 days, I looked around, I felt around 10 years older than I was 2 days back. So லெங்க்த்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த பீரியடுக்கும் இன்றைக்கி வந்து 1.5 minutes சொல்கிற இந்த பீரியடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் கண்ணு தெரியத்தான் செய்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி கடத்த முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் கடத்துறதுக்கு டியூரேஷன் வேணும், இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1.5 minutes போகிறோம். ஸோ இந்த 1.5 minutes டியூரேஷனில் as I used to tell JB, how are you going to dance in the shoe box is a major challenge, and I wish all the people who have participated a great luck and wish KadhaiShorts a great success. Thank you so much, sir, for the generous distribution of Nyan. Thank you, sir. இன்னும் பேசியிருப்பேன், எனக்கு இதுவே பயமாக தான் இருந்தது. Thank you, sir. மிக்க நன்றி. ஸோ இந்த வெர்டிக்கல் ஃபார்மேட் வந்து ஒரு வீடியோ காலோட இன்டிமெசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ டெவலப் அ பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் வித் த கேரக்டர்ஸ் தட் யூ வாட்ச் அப்படின்னு. சார் வந்து ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு மன்மத லீலை பண்ணுறதுக்கு ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. I urge you guys to consider. Of, every great entertainment platform, at the heart of every binge-worthy show, of every unforgettable entertainment experience, there is only one word, Kadhai, the story of it. But of course, when we talk about KadhaiShorts, we go beyond that, because young audience ku naanga enna kudukanum appdin virumbrom, we want to give them exactly what they want. The way that today's generation consumes content, we want to make that experience even more special. And when we talk about that, of course, options vandu poite irukum. We're talking about romance, we're talking about thriller, we're talking about comedy, emotional stories, we're talking about engaging original content. And how does all of this happen? அந்த ஒரு கிரியேட்டிவ் விஷனை பற்றி அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது சொல்லுக சொல்லின் நடையறிந்து நன்மை அவர். ஸோ ஒரு இடம், அந்த இடத்துல நாம் சொல்ல போகிற அந்த சொல்லை நம்ம சொல்ல வேண்டிய அந்த நடை, யாருக்கு சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், அது பவர்ஃபுல்லாக அவங்கள போய் சேருதா அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு சொல்லணும்னு திருக்குறள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு தான் எனக்கு இன்றைக்கி இந்த மேடையிலையும் கொடுத்துருந்தாங்க. இந்த KadhaiShortsங்கிற இந்த ஆப்பில் வர்ற இந்த ஸ்டோரிஸை சொல்கிறதுக்கான அந்த வேலையை எப்படி கொடுத்துருந்தாங்க. கூரைப்பள்ளியும் கவிதாவும், தலைப்பே வித்தியாசமாக இருக்குல்ல. கூரைப்பள்ளி அப்படிங்கிறது வந்து கூரை மேலே இருக்கிற பள்ளி. அது ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த வந்து கூரைப்பள்ளி நினச்சிக்குமா தான் இந்த கூரையை தாங்கி பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. நிறைய குடும்ப தலைவிகள் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க, இந்த வீட்டையே நான் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அவ்வளோ பங்களிப்பு செய்கிறாங்க, மறுப்பதற்கில்லை. ஆனால் அவங்க மேலே அவங்க ஒரு அன்பு காட்ட தவறின்றாங்க, அவங்கள கவனிச்சுக்க தவறின்றாங்க, அவங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் தரதில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவி தான் கவிதா. ஸோ அவங்க மூலமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிற கதையை நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறோம். KadhaiShortsல இந்த கதையை நாங்கள் கொண்டு வந்தப்போ
ஒரு படைப்பாளிக்கான முழு சுதந்திரத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, ரம்யா சொன்னாங்க, ஜிவி சொன்னார், எங்கேயுமே குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு. 100% நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணதாகட்டும், அதோட சைட்லைன்ஸ், அந்த ஸ்டெப் அவுட்லைனர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதாகட்டும், எங்கேயுமே எங்களோட கதையை காம்ப்ரமைஸ் பண்ண அவங்க அனுமதிக்கவே இல்லை. அதை எப்படி பெட்டராக நாங்கள் கொண்டு வரதுன்ட்டு முழு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் 5 நாளில் ஷூட் பண்ணோம். இது 41 எபிசோட்ஸ். பார்த்திங்கன்னா இது வந்து மே 2ஆம் தேதி ஆரம்பித்தோம் இதுக்கான வேலைகள். ராக்கெட் வேகத்தில் இது போச்சு. ஜிவி வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ பார்த்து சந்தோஷன் என் கூட இயங்கிட்டு இருந்த அவர் கோ டைரக்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பாலு உள்ளுக்குள்ளே வந்தார். பாலு போஸ் அவ்வளோ உறுதுணையாக இருந்தார் இதை வந்து பண்ணுறதுக்கு. ஃபுல் டீமும் சப்போர்ட் பண்ணாங்க. பிராடி, கௌதம், ரம்யா, ஜிவி தவிர எல்லாருமே. முரளி வந்தார், டிஓபி அருண் இருக்கார், அஜய் இருக்கார், ஏடி, கவி பாரதி இருக்காங்க. முழுக்க ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்களுக்கு ரீடிங் செஷன் பண்ணதாகட்டும், ஃபுல் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு ஸ்கவுட் பண்ணி, மோனா மேம் இருக்காங்க, கவிதாவா அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ஜெனியா நடித்த ஜனனி இருக்காங்க, ரில்லா போஸ் அவர்கள், அதுக்கப்புறம் நம்பி சார் வந்திருக்காங்க, வசந்தி மேம், பவன், சிவானி, இவங்க எல்லாரும் தான். நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிற கதை தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பெண் பார்வையில் ஒரு கதையை நாங்கள் முன் வச்சுருக்கோம். ஆண் இயக்குனர்கள் வந்து நிறைய பெண்கள் கதைகளை சொல்லியிருக்கீங்க. அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் பெண்ணோட பார்வையும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் என்ன சிந்திக்கிறோம், நாங்கள் வந்து எதை வந்து மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், எதை வந்துட்டு நாங்கள் அடையணும்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த குறைப்பள்ளியும் கவிதாவும்ல நான் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் அ வெரி பிக் டீம் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். 17 நாளில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அப்லோட் ஆகி இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கதை ஷார்ட்ஸ் சார். யூ ஹாவ் அ வெரி வைப்ரண்ட் அண்ட் யங் டீம். அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய எல்லைகளை தொடுவாங்க. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. Thank you so much for giving us this opportunity. Absolutely. In fact, before that, we'd like to put our hands together for Mr. GV. Thank you so much. If I may request you to join us in the audience. Thank you, Ms. Ramya, as well. And of course, a very special thanks to each of our special well-wishers who've taken the time to join us here today. இவங்க பேசினதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ரெஷ் கான்செப்ட்ஸ், நல்ல ரிலேட்டபிளான கதாபாத்திரங்கள், நம்மளோட வாட்ச் லிஸ்ட் அப்படியே கூட்டிகிட்டே இருக்க போது. இட்ஸ் அபவுட் டு கெட் ஈவன் மோர் எக்ஸைட்டிங். அண்ட் தட்ஸ் வை, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், we're truly proud to present to you the KadhaiShorts. In fact, the exciting content universe of KadhaiShorts அப்படின்னே சொல்லலாம். While we have that coming up very soon, இன்னைக்கு இந்த மேடையில் we wanted to present you with something very special, a glimpse into that world. எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்காக இந்த மேடையில் a trailer of trailers is what we have coming up next. May we kindly request you to direct your attention to the screen. Can we have the AV, please? Our afternoon by meeting the team here on stage, and of course that's exactly what we have coming up next as well. But this time I feel like kaithatalgal innum high volume ah irukapodhu, excitement innum higher ah irukapodhu. May I please request you to put your hands together for the CEO of KadhaiShorts, Sabrish Venkat. May we please have you on stage back. Our head of marketing, Tirafad Abdur Rahman avargal, welcome back. May I also take the opportunity to welcome our head of brand solutions and promotions, Mr. Balakumaran, to join us on stage. Our head of content, Mr. GV. Our head of content acquisition, Ms. Ramya. And of course, Mr. Pradesh Mugundan, our creative producer. And Mr. Gautam Selvaraj, our executive producers. Ladies and gentlemen, I think this is the perfect opportunity for us to make as much noise as you can, because this is the team that is bringing together, presenting to you India's first micro drama experience. Thank you so much. And of course, please keep the applause going, ladies and gentlemen, for Mr. Karan Dayanidhi Maran avargal. A huge round of applause as we welcome the founder of KadhaiShorts, Vice Chairman of
Maran group to join us on stage. Or a photo of, like I said, I'm starting la vandu it looked like a little. If I may kindly request you to please put your hands together for Mr. Pradesh Mugundan, our creative producer, and Mr. Gautam Selvaraj. Hello, Mike. Sorry, I will go once again. Good evening, everyone. I'm Gautam Selvaraj, executive producer of KadhaiShorts. I'm a multidisciplinary artist. I've been doing animation, visual effects for advertisements, films, and music videos. ஒரு 8 மாதம் முன்னாடி என்னோட பாஸ் கரண் கால் மீ அண்ட் செட், கௌதம் ப்ரோ, ஐ வாண்ட் யூ டு பி தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் KadhaiShorts. I was like, bro, I'm from a creative background. I don't have any idea how to do management and operations and production as far. But I was very skeptical at the start, but I took it as a challenge. I set up the entire team, the entire workflow pipeline, and now we are a passionate team of 20 plus crew in the production and the post-production department. I have my creative producer here, Ready. Hi, I am Pradesh Mugundan. So this is my 20th year in the media, and I have survived DVD era, YouTube era, skip intro era, TRP era, and now I'm living in the swipe and the scroll era, which is the thumb rules. So in the எல்லா ஜென்ரேஷன்லையும் நான் கிராஸ் பண்ண ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, ஸ்டோரி டெல்லிங் has come to its final format, which is wrong. Actually, storytelling is evolving. It is evolving with the culture, technology and attention. உலகத்துலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்ன்னு சொல்லுவாங்க, பிட்காயின்ஸ் கூட சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அட்டென்ஷன் தான் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ இட்ஸ் லைக் 2 minutes நூடுல்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அந்த 2 minutesல ஒரு விஷயத்த சொல்லலைன்னா யூ ஆர் ஸ்வைப்ட் அகெயின். Thumbs rules. So as a creative producer, my job is like I'm sandwiched between this gentleman production and அடுத்து வரப்போகிற கண்டென்ட் டீமுக்கு நடுவில் என்னோட லிட்ரலி சினிமேட்டிக்காக சொல்லணுன்னா லைக் அ சீரியல் ஹஸ்பண்ட் மாதிரி, வாண்டிங் ஒய்ஃப் அண்ட் வாண்டட்லி மதர் மாதிரி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் என் வாழ்க்கை இந்த 6 மாதம் 7 மாதமாக மை ஜேர்னி இஸ் ஹேப்பனிங். One thing that we associate ourselves at KadhaiShorts is hyperlocal. Hyperlocal. What is hyperlocal? So, ஒரு கதையும் அந்தந்த அது எங்கே வேணால் சீட் பண்ணலாம், பட் we very specifically want to go to that particular place. It can be either சிவகங்கை, it can be other parts of the state. அந்த ஒரு இடத்தோட கல்ச்சர், அந்த இடத்தோட ஸ்லாங், அந்த இடத்தோட டைலக்ட், அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ we want to have that authenticity to our art. அதை தாண்டி ஸோ 80+ crews 5 daysல ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ண கண்டென்ட் அண்ட் லைக் ரைட் ஃப்ரம் த சவுண்ட் மியூசிக், சவுண்ட் டிசைன், மியூசிக், விஷுவல் அண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் KadhaiShortsல வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். லைக் கௌதம் சொல்கிற மாதிரி வி கேன் ஈவன் சேலஞ்ச். இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 சீரீஸ், ஒன் இஸ் நீங்கள் பார்க்குற அந்த விஷுவல்ஸ்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் சர்டன் சீரீஸ் தட் வி டிட். லைக் 2 சீரீஸ், ஒன்று சிவகங்கையில் பண்ணோம், ஒன்று கள்ளக்குறிச்சியில் பண்ணோம். தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் த என்டையர் க்ரூ. ஏன்னா ஜஸ்ட் 6 daysல வந்து வித் 80+ ஆர்டிஸ்ட் அண்ட் அது மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு ஆடு நடிச்சிருக்கு, ஒரு கோழி நடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லோக்கலில் நாங்கள் ஸ்டோரிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது, அண்ட் இன்னும் நிறைய பண்ண போகிறோம். லைக் ஒன் மோர் திங், லைக் கதை கிளப்பில் அர்ஜுன் சொன்ன மாதிரி, லைக் நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கீங்க, வாங்க வந்து படம் பண்ணுங்க, வி ஆர் ஓப்பன். பட் ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஆல்சோ லைக் சினிமா. 3 செகண்ட் வந்து உங்களோட ட்ரெய்லர், ஹூக் தான் உங்களுடைய ஹீரோ, ரிட்டென்ஷன் தான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ், கமெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், தம்ஸ் அப், வாட் எவர், அதெல்லாம் தான் உங்களுடைய யூனோ ரிவ்யூ, ஃப்ரைடே ரிவ்யூ. ஸோ வித் திஸ் நோட் I just want to thank all our producers, production houses, directors, DOPs, music directors, sound designers, everyone who has associated with us. A huge thanks to you. And also I want to thank my KadhaiShorts team. Our shortest time span we delivered for the launch and everything. Most importantly, I want to thank Priya ma'am and Karan for giving us this incredible opportunity. I am very grateful for the faith and trust they had on us, and they gave us the push. They let us push boundaries in creativity. So idukkume ஒரு burden, ஒரு stop illama, go, you want this, you do this, அந்த மாதிரி ஒரு approach la irundhuchu. So very huge thank you.